Merry Christmas and Happy New Year. Let's the celebration begins at the Chennai Silks. Supreme Mobiles, Apple's authorized reseller. One-stop solution for all your Apple products. 150 எம்பிஸை வந்து சஸ்பெண்ட் பண்ணுறாங்கன்னா இது சாதாரண விஷயம் இல்லை. மக்களோட ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் அவங்க எப்படியும் நாங்கள் எலெக்ஷனில் ஜெயிப்போம், உங்களால் எதுவும் பண்ண முடியாது அப்படின்ற ஒரு ஆட்டிடியூடில் அவங்க பண்ணுறாங்க. ஸோ இப்போ கேள்வி என்னன்னா, அப்போசிஷன் என்ன பண்ண போகிறாங்க? ரெண்டு பார்ட்டியை உடைச்சிருக்காங்க. ஒன்று என்சிபியை உடைச்சிருக்காங்க, இன்னொன்று வந்து சிவசேனாவை உடைச்சிருக்காங்க. மத்திய பிரதேசில் போன வாட்டி கட்சி உடைச்சி தான் வந்தாங்க. கர்நாடகாலையும் கட்சி உடைச்சாங்க. அப்போ வந்து பண்ணுற தப்பெல்லாம் வந்து அப்போசிஷன் தான் பண்ணுறாங்க. பிஜேபியில் வந்தோடனே நீங்கள் கேஸை முன்னா என்ன அர்த்தம்? ஆனால் மக்கள் ஏன் அதை ஏற்றுக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்க? திருப்பி ஓட் போடுறாங்களே. நார்த் இந்தியாவில் நடக்குது. ஏன் நடக்குதுன்னா அங்கே ஒரு மதவெறி இருக்குது. உங்களுக்கு ஹிஸ்ட்ரி தெரியாதது கிடையாது. ஜெர்மனியில் நடந்தது தான் இங்கே நடக்குது, ஸ்ரீலங்காவில் நடந்தது தான் நடக்குது. டுடே பொறுப்போட சொல்கிறேன், நம்ம சதர்ன் ஸ்டேட்ஸில் நம்ம யுனைட் ஆகி நம்ம வந்து கரெக்டாக நம்ம பார்கெயின் பண்ணலைன்னா பார்லிமெண்ட் டீலிமிட்டேஷன் நடக்கும்போது 788 சீட்டில் 450லேருந்து 500 சீட்டு நார்த் இந்தியாவுக்கும் கொடுத்துட்டு 200 சீட்டை 250 கொடுத்துட்டு நீங்கள் ஃபார் எவர் யூ வில் நாட் ஹேவ் எனி வாய்ஸ் இன் இந்தியா மாதிரி கொண்டு போவாங்க. அதுக்கு அவங்க ரெடி ஆகிட்டு இருக்காங்க. இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சிட்டிசனுக்கும் ஈக்குவலான ரைட்ஸ் இருக்கு. இப்போ நார்த்ல இருக்கவங்களோட குற்றச்சாட்டு என்னன்னா, சவுத்ல பாப்புலேஷன் கம்மியா இருக்கவங்களுக்கு பட் ப்ரொபோஷனலா அதிகமான எம்பிஸ் கையில வச்சிருக்காங்க. ஸோ எங்களுக்கு நீங்க எங்களோட பாப்புலேஷனுக்கு ஏற்ற மாதிரி ப்ரொபோஷனலா 71க்கு முன்னாடி என்ன பாப்புலேஷன் இருக்கோ அதுதானே கொடுத்தோம். நீங்க வந்து ப்ராக்ரஸே பண்ணல. எங்களோட டாக்ஸ் பணத்தை தான் நீங்க வாங்கி சாப்பிடுவீங்க, இங்க வந்து வேலை செய்வீங்க. இதுதான் பெரிய ப்ராப்ளம் ஆச்சு ஸ்ரீலங்காலையும். ஒரு இண்டிவிஜுவல் பிறந்துட்டாங்கன்னா அவனுக்கு ரெப்ரசன்டேஷன் கொடுக்கணும் இல்லையா? அதை கொடுக்குறோம். ஒன் மேன் ஒன் வோட். ஃபோர்டு ஃபேக்ட்ரி இருக்கு, 2 ஃபேக்ட்ரியில் ஒரு ஃபேக்ட்ரி மூடுறாங்க. அதையே மெட்ராஸ் ஃபேக்ட்ரியை மூடணும். டோட்டலாக இந்தியாவோட யூனியனில் ஹையர் எஜுகேஷன், ஐஐடி, ஐஐஎம், சென்ட்ரல் யூனிவர்சிட்டி, டீச்சர், ஸ்காலர்ஷிப் எல்லாம் சேர்த்து 45,000 கோடி தான் பட்ஜெட். இப்போ குஜராத்தில் வந்து ஒரு மைக்ரான் ஒரு கம்பெனி வந்து மெமரி சிப் அசம்பிள் பண்ணுறாங்க, 16,000 கோடி சப்சிடி கொடுத்துருக்காங்க. எல்லாமே குஜராத்தில் தான் நடக்கணுமா? வணக்கம். இன்னைக்கு நம்மளோட திரு ஆனந்த் ஸ்ரீனிவாசன் அவர்கள் இருக்காங்க. அரசியல் சார்ந்த நிறைய விஷயங்கள் நம்ம இன்னைக்கு அவரோட பேச போகிறோம். வணக்கம் சார். வணக்கம் சார். இந்தியா அலையன்ஸோட ஃபர்ஸ்ட் மீட்டிங் பாட்னாவில் நடந்தப்பவே எல்லாரோட எதிர்பார்ப்பும் என்னவா இருந்ததுன்னா, எப்போ சீக்கிரமாக ஒரு ப்ரொட்டஸ்ட்டை கால் பண்ணுவாங்க, எல்லாம் சேர்ந்து எப்போ ஒரு ஜாயிண்ட் ஆக்ஷனில் ஈடுபடுவாங்க அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. அந்த விஷயம் இப்போ நடந்துருச்சு. தேர்ஸ்டே பார்த்தோன்னா எல்லா முக்கியமான லீடர்ஸும் சேர்ந்து ஒரு பெரிய ஒரு போராட்டத்தை நடத்தியிருக்காங்க. ஒரு பெரிய வெற்றி அது. பட் இன்னொரு சைடில் பார்க்கும்போது பெரிய ஒரு சேலஞ்சும் இருக்குது. ஏன்னா 150க்கும் மேற்பட்ட எம்பிஸ் வந்து இப்போ சஸ்பெண்ட் பண்ணப்பட்டிருக்காங்க. ஏறக்குறைய 150 எம்பிஸ் அவங்க. ஸோ இது வந்து வரலாறு காணாத ஒரு விஷயம். உலகத்தில் எங்கேயும் இது நடந்திருக்காதுன்னு நினைக்கிறேன். ஸோ இந்தியா அலையன்ஸுக்கு ஒரு பெரிய ஒரு சேலஞ்சும் இருக்குது. ஸோ இந்த டெவலப்மெண்ட்ஸ்லாம் எப்படி பார்க்குறீங்க? சரி, ஃபஸ்ட்டு வந்து இது என்ன எனக்கு மாதிரி ஆட்களுக்கு என்ன கவலையாக இருக்குன்னா, இந்தியா வந்து ஒரு அத்தாரிட்டேரியன் ரெஜீமுக்கு ஸ்லிப் ஆகுது. இந்த அத்தாரிட்டேரியன் ரெஜீம்ங்கிறது வந்து ரொம்ப டேஞ்சரஸ். உலகத்தில் வந்து இன்றைக்கி 2 சித்தாந்தம் இருக்குது. ஒன்று, சைனா அண்ட் ரஷ்யா ஆக்சஸ் வந்து ஒரு அத்தாரிட்டேரியன் லீடர் ஃபிகர் ஹூ நோஸ் எவ்ரி திங் அண்ட் எவ்ரிபடி எல்ஸ் அவரை ஃபாலோ பண்ணுறது. இன்னொன்று வந்து தி வெஸ்டர்ன் டெமோக்ரஸி அண்ட் நம்ம ஊர் டெமோக்ரஸி மாடல். இட் மே லுக் லவுட் அண்ட் இட் மே லுக் நாய்ஸி, பட் ஃபைனலி வென் யூ ஒரு சேஞ்சுன்னு ஒன்று பண்ணோன்னா எல்லோரும் ஒத்துக்கிட்டு ஒரு சேஞ்சு. லைக் இப்போ இந்த ரிஃபார்ம்ஸ் ஆஃப் 1991 இப்போ அதுக்கப்புறமா எல்லாருமே பவருக்கு வந்து ஒரு 2 வாட்டி 3 வாட்டி ரூல் பண்ணிட்டாங்க. வெதர் இட் இஸ் பிஜேபி ஆர் வெதர் இட் இஸ் காங்கிரஸ் ஆர் மற்ற கட்சிகள்லாம் யுனைடெட் ஃப்ரண்ட்டுன்னு. பட் த ரிஃபார்ம்ஸ் ஹவ் கண்டினியூ. வி ஹவ் நாட், நம்ம வந்து திரும்பி போகல. தட் இஸ் அ கன்சென்சஸ், ஒரு கன்சென்சஸ் பேஸ்ட் ரெஜிம். அந்த கன்சென்சஸ் வந்து தான் ஃபைனலி இஸ் லாங் லாஸ்டிங். பட் இன்றைக்கி இந்தியா எது தூக்கி ஸ்லிப் ஆகுதுன்னா, வேர் ஒன் மேன்ஸ் ஒப்பீனியன் இஸ் நவ் பீயிங் ரிஃப்ளெக்டட் அக்ராஸ் ஆல் எல்லா இன்ஸ்டியூஷன்ஸாக இருக்கட்டும், இல்லை ஒரு இன்ஸ்டியூஷன்ஸ் எடுத்துக்கோங்க, இல்லை ஒரு போலீஸு, சிட்டிசனரி, மீடியா, எல்லாமே ஒரு சிங்கிள் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருக்கணும்னு நினைக்கிறோம். இந்தியாங்கிறது ஒரு யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ். ஒரு ஸ்டேட்டுக்கும் ஒரு ஒப்பீனியன் இருக்கலாம். ஸோ வி ஆர் அ ரெயின்போ நேஷன். சவுத் ஆஃப்ரிக்காவை சொல்லுவாங்க, பட் நம்ம ஒரு ரெயின்போ நேஷன்.
சவுத்துக்கும் நார்த்துக்கும் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அவர் எக்கானமிஸ் ஆர் டிஃப்ரெண்ட், அவர் ஸ்டேஜஸ் ஆஃப் எக்கனாமிக் டெவலப்மெண்ட் ஆர் டிஃப்ரெண்ட், அவர் கல்ச்சர்ஸ் ஆர் டிஃப்ரெண்ட். ஸோ இதெல்லாம் யுனைட் ஆகுதுங்கிறது பிகாஸ் அவர் வாய்ஸ் இஸ் ஹர்ட். நம்மள இப்போ நரசிம்மராவ் ஹேஸ் பீன் அ பிரைம் மினிஸ்டர், தேவகவுடா ஹேஸ் பீன் அ பிரைம் மினிஸ்டர். ஸோ வி ஹவ் கிவ் அண்ட் டேக் ஆல்வேஸ் இருந்தது. We have had southern finance ministers, so there was a give and take. There have a lot of been southern presidents. So one side of the country will dominate the other side of the country nu vandadu kedaiyadu. So one region or sub region cannot or வந்து மற்ற ஸ்டேட்டு மற்ற என்டையர் கண்ட்ரி மேலே ஆதிக்கம் சாதிக்க முடியாதுங்கிறது நம்ம கான்ஸ்டியூஷனலி அது வெரி கிளியர். இப்போ இது பிஜேபிங்க நீங்கள் ஒரு பார்ட்டி பார்த்தேன்னா ஆஸ் ஆஃப் டுடே, இப்போ கர்நாடகா தோற்றுறப்புறம் நான் சொல்கிறேன், தே பிகம் அ நார்த் இந்தியா பேஸ்ட் பார்ட்டி விச் இஸ் தே ஹவ் ஸ்வெப்ட் என்டையர் நார்த் இந்தியா. மத்திய பிரதேஷ், சத்தீஸ்கர், ராஜஸ்தான், உத்தரப்பிரதேஷ், உத்தராகண்ட், குஜராத், இது மாதிரி ஸ்டேட்ஸில் தே ஹவ் பீன் டாமினன்ட். அண்ட் ஈவன் வேர் தே வர் டாமினன்ட் லைக் மகாராஷ்டிரா, சிவசேனாவோட அவங்களுக்கு ப்ராப்ளம் ஆகி இன்றைக்கி மராட்டீஸ்க்கும் குஜராத்தீஸுக்கும் ஒரு ப்ராப்ளம் ஆகி இந்த மராட்டாஸ் அங்கே ஒரு பெரிய அஜிடேஷன். மராட்டாஸ் ஆர் 60% ஆஃப் மகாராஷ்டிராஸ் பாப்புலேஷன். நான் சதர்ன் ஸ்டேட் மட்டும் சொல்லலை. ஸோ மராட்டாவில் அங்கே நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்கன்னா அங்கே ஒரு பெரிய அஜிடேஷன் நடந்துட்டுருக்கு, மராட்டா அஜிடேஷன். அண்டு ஃபஸ்ட்டு டைம் பாம்பேயில் ஆஃப்டர் மெனி இயர்ஸு குஜராத்தீஸ்க்கும் மராட்டீஸ்க்கும் ஒரு கிளாஷ் இருக்குது. ஸோ திஸ் இஸ் ஹேப்பனிங் விச் இஸ் இன் பிகினிங் ஸ்டேஜ் அவுட் சைட் சவுத். இப்போ நம்மளாம் கேரளா அப்போஸ் பண்ணுறாங்க, தமிழ்நாடு அப்போஸ் பண்ணுறாங்க, தெலுங்கு பீப்புள் ஆர் அப்போசிங்கிறத விட்டுட்டு தி மகாராஷ்டிரியன்ஸ் ஆர் அப்போசிங் டுடே. ஸோ இந்த லாங்குவேஜ், கல்ச்சர், இது எல்லாமே நம்ம எல்லாத்தையும் அகாமடேட் பண்ணி போயிருக்கோம் லாஸ்ட் 70 இயர்ஸில். பட் now to say that my way or the highway is very dangerous. சின்ன ஒரு கேள்வி மட்டும் சார். இப்போ இந்தியா ஒரு சர்வாதிகார பாதையை நோக்கி போயிட்டு இருக்கு அப்படின்றது தான் உங்களோட கன்சர்னாக இருக்கு இல்லையா? பட் இது அப்படி கேட்டகரைஸ் பண்ணிட முடியுமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. ஏன்னா பிஜேபிக்கு பார்லமெண்ட்ல அப்சல்யூட் மெஜாரிட்டி இருக்கு, எலெக்ஷன்ஸ்ல ஜெயிச்சா அவங்க பவருக்கு வந்திருக்காங்க. ஸோ மக்களோட தீர்ப்பு தானே அது. ஃபர்ஸ்ட்டு நான் மக்கள் தீர்ப்பு இல்லைன்னு சொல்லவே இல்லை, பட் டெமோக்ரஸி தானே இல்லை. பட் வாட் இஸ் ஹேப்பனிங் இஸ் they have won 100% of seats in certain areas which has given them the overall majority. Okay. Not 2014 பார்த்தீங்கன்னா, அண்ட் இந்த எலெக்ஷன்லையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா நார்த் இந்தியா தேவ் ஸ்வெப்ட். தெலுங்கானாவில் அவங்க எங்கேயுமே இல்லை. தேவ் லாஸ்ட் கர்நாடகா, தேவ் லாஸ்ட் தெலுங்கானா, தேவ் லாஸ்ட் தமிழ்நாடு, தேர் நாட் தேர் இன் தி சவுத். மகாராஷ்டிராவில் ஒரு டெமோக்ராட்லி எலெக்டட் கவர்மெண்ட்டை உடச்சி பவருக்கு வந்திருக்காங்க. ஷிண்டே ரெண்டு பார்ட்டியை உடச்சிருக்காங்க. ஒன்று என்சிபியை உடச்சிருக்காங்க, இன்னொன்று சிவசேனாவை உடச்சிருக்காங்க. தட் இஸ் நாட் டெமோக்ரஸி. ஒரு இடத்துல குதிரை பேரத்துக்கு டேக்ஸ் இருக்குன்னாங்க, கரெக்டு. ஏன்னா அவங்க குதிரை பேரம் தான் பேசுனாங்க. மத்திய பிரதேஷில் போன வாட்டி கட்சி உடச்சி தான் வந்தாங்க, கர்நாடகாலையும் கட்சி உடைச்சாங்க. தட் இஸ் நாட் டெமோக்ரஸி. வாட் ஹேப்பன்ட் இன் மகாராஷ்டிரா டெமோக்ரஸின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா, அதனால தான் நான் உங்களுக்கு மகாராஷ்டிராவோட எக்ஸாம்பிள் சொன்னேன். வேர் தே ஹவ் லாஸ்ட் டெமோக்ரஸியில் அத்தாரிட்டேரியன் கவர்மெண்ட் இஸ் வில்லிங் டு அக்செப்ட் அ லாஸ். ஆப்போசிட் பார்ட்டியை உடச்சி அதை நாங்கள் ஒரு குரூப் இந்தியா பிஃபோர் 91, இந்தியா ஆஃப்டர் 91 பிரிச்சுக்கோங்க. 91 நம்ம ஒரு ஓப்பன் எக்கனாமிக் சொசைட்டியாக மாறணும். இது மாதிரி குதிரை பேரம் யாரும் பேசலை. ஒரு கிவ் அண்ட் டேக்கே இல்லாமல் ஆயிடுச்சு ஒரு சொசைட்டியில். ஆப்போசிஷன் லீடரை ஜெயிலில் வைக்கிறது ஆன் ட்ரம்ப்ட் அப் சார்ஜஸ்ஸு. ஒரு சிட்டிங் டெப்டி சீஃப் மினிஸ்டர் 6 மாதமாக ஜெயிலில் இருக்கிறாரு. அவர் மேலே எந்த சார்ஜ் ஷீட்டும் உங்களால் போட முடியல, மணி ட்ரையல் காட்ட முடியல. உமர் கைலிதுன்னு ஒரு மைனாரிட்டி 2 வருஷமாக ஜெயிலில் இருக்கார். ரைட்டா? இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, ஒரு டெப்டி சீஃப் மினிஸ்டரை எந்த ஊரில் நீங்கள் 6 மாதம் ஜெயிலில் வைப்பீங்க வித்தவுட் எனி எவிடன்ஸ்? சுப்ரீம் கோர்ட்டில் எவிடன்ஸ் கேட்குறாங்க. சுப்ரீம் கோர்ட்டில் என்ன சொல்கிறாங்க? மணி ட்ரையல் எஸ்டாப்ளிஷ் பண்ணலையேங்கிறாங்க. மணி ட்ரையல் எஸ்டாப்ளிஷ் பண்ணலைன்னா பார்ட்டி காட் மணிங்கிறாங்க. பார்ட்டி காட் மணினா பார்ட்டி ஷுட் பி ஆல்சோ பார்ட்டி டு தி கிரைம் இல்லை?
இப்போது I have committed corruption and my party has received the money, then party should also be in the FIR. AAP is not in the FIR. அவரை நீங்கள் வந்து 6 மாதமாக ஜெயிலில் வச்சுருக்கீங்க. ஒரு சிட்டிங் சீஃப் மினிஸ்டருக்கு நீங்கள் வந்து சம்மன் மேலே சம்மன் அனுப்புகிறீங்க இடியில். அப்போ நீங்கள் வந்து இப்போ நான் 2 பேர் எடுத்துப்போங்க. அஜித் பவார் எடுத்துக்கோங்க, சகன் புஜ்பல் எடுத்துக்கோங்க. 2 பேர் இம்பார்ட்டன்ட் மினிஸ்டர்ஸ் இன் மகாராஷ்டிரா கேபினெட்டு. 2 பேர் மேலே இடி கேஸ் வச்சுருந்தது. ஞானஸ்நானம் சேர்ந்த மாதிரி அவங்க பிஜேபியோட சேர்ந்தோடனே இடி கேஸை மூட்டிங்க. அப்போ வந்து பண்ணுற தப்பெல்லாம் வந்து அப்போசிஷன் தான் பண்ணுறாங்க. மெயின் பிஜேபியில் அதே தப்பு பண்ணவன் பிஜேபியில் வந்தோடனே நீங்கள் கேஸை முன்னா என்ன அர்த்தம்? ஆனால் மக்கள் ஏன் அதை ஏற்றுக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்க? திருப்பி திருப்பி ஓட் போடுறாங்களே. நார்த் இந்தியாவில் நடக்குது. ஏன் நடக்குதுன்னா அங்கே ஒரு மதவெறி இருக்குது, விச் இஸ் வெரி அப்பேரண்ட். முஸ்லிம்ஸ் அண்ட் கிறிஸ்டியன்ஸை முஸ்லிம்ஸ், கிறிஸ்டியன்ஸ் அண்ட் தலித்ஸை டார்கெட் பண்ணிகிட்ருக்காங்க. டெஃபினெட்லி இது வந்து வாட் இஸ் ஹேப்பன், உங்களுக்கு ஹிஸ்ட்ரி தெரியாதது கிடையாது. ஜெர்மனியில் நடந்தது தான் இங்கே நடக்குது, பாகிஸ்தானில் நடந்தது தான் நடக்கிறது, ஸ்ரீலங்காவில் நடந்தது தான் நடக்குது. டுடே டு பி அ மைனாரிட்டி இன் நார்த் இந்தியா இஸ் வெரி டிஃபிகல்ட். இப்போ ரெஸ்லிங் ஃபவுண்டேஷன் ஆஃப் இந்தியா, ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியாவில் நேற்று வந்து உங்களுக்கு ஒலிம்பிக் மெடல் வாங்கினவர் பத்மஸ்ரீயை ரிட்டர்ன் பண்ணிட்டார். சாக்ஷி மாலிக், ஃபஸ்ட்டு உமன் ரெஸ்லர் டு வின் ஒலிம்பிக் மெடல், ஹேஸ் அனௌன்ஸ்ட் அ ரிட்டையர்மெண்ட் at age 31. இதெல்லாம் என்ன காட்டுது உங்களுக்கு? We are not talking politics here. Yogeshwar Dutt is not a politician. ஸோ இப்போ நான் புரிஞ்சுக்கிற விஷயம் என்னென்னா, இந்த ஆட்டிடியூட் கண்டினியூ ஆச்சுன்னா இந்தியாவுக்கு ஃபியூச்சரில் ப்ராப்ளம் வரும்னு நீங்கள் சொல்ல வரீங்க. அதுக்கு தான் நீங்கள் ப்ராப்ளம் ஃபியூச்சரே வேண்டாம், 2026 வரப்போகுது. ஸோ இப்போ நீங்கள் வந்து பாகிஸ்தான் எக்ஸாம்பிள் கொடுத்ததா இருக்கட்டும், இல்லை இந்தியா வந்து ஹிந்து பாகிஸ்தானாக தான் மாறுது. மகாராஷ்டிராவோட எக்ஸாம்பிளும் நீங்கள் அழகாக கொடுத்து என்னென்ன ப்ராப்ளம்ஸ் வருதுன்னு நீங்கள் விளக்கியிருந்தீங்க இல்லையா? ஸோ இப்போ என்னோட கேள்வி என்னென்னா, இந்தியாவில் என்னென்ன மாதிரியான ப்ராப்ளம்ஸ் வரும்னு நான் கேட்குறேன். ஏன்னா நீங்கள் டிவைடு சவுத் அண்ட் நார்த் டெஃபினட்டாக எப்போ வரப்போகுதுன்னா 2026 வரப்போகுது. 1971 மச் பிஃபோர் தி எமர்ஜென்சி, இந்திரா காந்தி ஒரு வைஸ் மூவ் பண்ணாங்க. பார்லிமெண்ட் சீட்ஸை ஃப்ரீஸ் பண்ணிட்டாங்க. We are the only country which has frozen the parliamentary seats at 532 or 534. 534 சீட்டில் ஃப்ரீஸ் பண்ணிட்டோம். ஏன்னா அது வரைக்கும் பாப்புலேஷன் பேஸில் நம்ம வந்து சீட்ஸை மாற்றிட்டு இருந்தோம். அப்போ சதர்ன் ஸ்டேட்ஸ் என்ன சொன்னாங்கன்னா, we have done family planning. So we have developed, we have reduced the population. Whereas northern states have continued to grow. So they have not performed. ஸோ அவங்களுக்கு நீங்கள் நிறைய சீட்டு, எங்களுக்கு கம்மி சீட்டு கொடுத்தீங்கன்னா நாங்கள் ஒத்துக்க முடியாதுங்கும் போது 71 ஒரு கன்சென்சஸில் ஃப்ரீஸ் பண்ணோம். அது எவ்ரி 10 years we have been increasing. We have letting it go. 2026 திரும்பி வரப்போகுது. இப்போ ஏன் இதை ப்ராப்ளம் பண்ண போகிறாங்கன்னு நான் சொல்கிறேன்னா, இப்போ ஃபைனான்ஸ் கமிஷன் ஒன்று வந்து டிசைட் பண்ணிட்டு யாருக்கு எவ்வளோ பைசா கொடுக்கணும், எந்த ஸ்டேட்டுக்கு இவ்வளோ பைசா கொடுக்கணும்னு. இந்த ஃபைனான்ஸ் கமிஷன் நிறைய பேருக்கு என்ன தெரியாதுன்னா, 2011 சென்சஸ், இது வரைக்கும் 1971 சென்சஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட் டைம் தே ஸ்டார்டட் யூஸிங் 2011 சென்சஸ். ஸோ இப்போ நீங்கள் இப்போ சென்சஸே நடத்தாமல் விட்டாங்க, சேஃபாக கோவிட் அது இதுன்னு சொல்லி சென்சஸே நடத்தலை. இப்போ 2011 சென்சஸை வச்சு நீங்கள் பார்லிமெண்ட் சீட்டு டிசைட் பண்ணிங்கன்னா, தமிழ்நாடு கேரளாவுக்கு பர்சன்டேஜ் ஆஃப் சீட்ஸ் இன் பார்லிமெண்ட் சவுத்துக்கு பயங்கரமாக குறையும், வெஸ்ட்டுக்கு குறையும், நார்த்துக்கு மட்டும் ஏறும். அப்போனா நீங்கள் என்ன சொல்கிறீங்க, நான் நார்த்துக்கே பண்ண வேண்டாம், 700 சீட்டு இருக்கும் பார்லிமெண்ட்டில், அதனால தான் பார்லிமெண்ட்டில் நம்பர் ஆஃப் சீட்ஸை ஏற்றிருக்காங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா புது பார்லிமெண்ட்டில் 534 சீட்டுக்கு பதிலாக 788 சீட்டு வச்சுருக்காரு. அந்த 780 சீட்டில் 450 சீட்டு நார்த் இந்தியாவுக்கும், மீறி இருக்கிற 230 சீட்டு சவுத்துக்குன்னு கொடுத்துட்டு, சவுத்துக்கும் வெஸ்டர்ன் கொடுத்துட்டு, அந்த 450 நான் 400 ஜெயிச்சிட்டேன், நான் தான் எப்போதுமே எம்பியாக இருப்பேன்னா, இதுதான் பாகிஸ்தானோட ஃபஸ்ட்டு தப்பு. அதுதான் இந்தியாவை நோக்கி போகுது. 2026 டீலிமிட்டேஷன் நடக்கும். டீலிமிட்டேஷனில் சதர்ன் ஸ்டேட்ஸை சதர்ன் அண்ட் வெஸ்டர்ன் ஸ்டேட்ஸை த்ராட்டில் விடுவாங்க. அங்கே தான் நான் வந்து பொறுப்போடு சொல்கிறேன், நம்ம சதர்ன் ஸ்டேட்ஸில் நம்ம யுனைட் ஆகி நம்ம வந்து கரெக்டாக நம்ம பார்கெயின் பண்ணலைன்னா, பார்லிமெண்ட் டீலிமிட்டேஷன் நடக்கும்போது 788 சீட்டில் 450 500 சீட்டு நார்த் இந்தியாவுக்கும் கொடுத்துட்டு, நம்மளுக்கு 200 சீட்டை 250 கொடுத்துட்டு, நீங்கள் ஃபார் எவர் யூ வில் நாட் ஹாவ் எனி வாய்ஸ் இன் இந்தியா மாதிரி கொண்டு போவாங்க. அதுக்கு அவங்க ரெடி ஆகிட்டுருக்காங்க.
ஹிந்தி டாமினேஷன் 1967 ஹிந்தி ஆன்டி ஹிந்தி ப்ரொட்டஸ்ட் நடந்த மாதிரி சவுத்தில் ப்ரொட்டஸ்ட் நடக்கலைன்னா 2026 டீலிமிட்டேஷனில் பெரிய ப்ராப்ளம் வரக்கூடும். இப்போ இந்திரா காந்தியோட பீரியடில் அதை ஃப்ரீஸ் பண்ணுறாங்க. இதை கண்டினியூஸாக நீங்கள் ஃப்ரீஸ் பண்ணியே வச்சிருக்க முடியாது இல்லையா? அப்படி இல்லை. இப்போ வந்து வி ஆர் போலரைஸ்ட். இப்போ என்ன இப்போ நான் சொல்கிறேன் சார், இன்றைக்கி நீங்கள் பேச முடியாது. ஏன்னா 10 வருஷம் நீங்கள் போலரைஸ் பண்ணிட்டீங்க. நான் சொல்லலை, ஃபரீர் மணியம்மன் சொல்கிறாரு சுப்ரீம் கோர்ட் ஹஸ் மேட் எரோனியஸ் ஜட்ஜ்மெண்ட்டு. நான் சொல்லலை, எனக்கு லா தெரியாது. ஃபலி நரிமன் இஸ் ஒன் ஆஃப் இந்தியாஸ் கிரேட்டஸ்ட் கான்ஸ்டியூஷனல் எக்ஸ்பர்ட்ஸ். ஆனால் அவரை வந்து பார்சின்னு சொல்லிடுவாங்க இப்போது. ஓகே, பட் அவர் பார்சியாக இருக்கட்டும், பட் ஹி ஹஸ் கிரிட்டிசைஸ்ட் தி ஜட்ஜ்மெண்ட் ஆஃப் தி சுப்ரீம் கோர்ட். ஸோ ஹீ சேஸ் இட்ஸ் அன் எரோனியஸ் அண்ட் பேட் இன் லா. இது காஷ்மீர் ஜட்ஜ்மெண்ட்டை which is affecting state and central relationships is erroneous and bad in law ன்னு யார் சொல்கிறாரு? ஃபலி நரிமன் சொல்கிறாரு. ஃபலி நரிமனோட பையன் ரோஹின்டன் ஃபரிமன் இஸ் கன்சிடர்ட் ஒன் ஆஃப் தி கிரேட் ஸ்காலர்ஸ். 35 புஸ்தகம் எழுதியிருக்காரு. டைரக்டாக சுப்ரீம் கோர்ட்டில் அப்பாயிண்ட் ஆனவர். அவரும் இது பேட் இன் லான்னு ஒரு பெரிய ஒரு லெக்சரே கொடுத்துருக்காரு. ஸோ when people are questioning the judgment of the Supreme Court, not me, very famous lawyers are saying this is bad in law, then this is இது வந்து ஒரு bad in law and erroneous in law ன்னு அவங்க சொல்லும்போது, அந்த பன்சாரி ஜட்ஜ் ஒரு பாம்பேயில் ஒரு பெரிய அட்வொகேட்டோட என்டோமெண்ட் லெக்சரில் ரோஹின்டன் நரிமன் பேசுகிறாரு. வயரில் கரண் தாப்பருக்கு இன்டர்வியூ கொடுக்குறாரு ஃபலி நரிமன். ஃபலி நரிமன் இஸ் 90 years old. He is not going to contest elections. மேக்ஸிமம் ஒரு 10 வருஷம் இருக்க போகிறாரு. டிபார்ச்சர் கேட்வேயில் உட்காந்துட்ருக்காரு. லைஃபுங்கிற முடிஞ்ச டிபார்ச்சரில் உட்காந்து அவர் உங்களுக்கு ஃப்யூச்சர் ஜெனரேஷனுக்கு வார்னிங் கொடுக்குறாரு. ஸோ இஃப் த சுப்ரீம் கோர்ட் இஸ் எரோனியஸ் இன் அ ஜட்ஜ்மெண்ட் வேர் அ ஸ்டேட் மைனாரிட்டி கண்ட்ரோல் ஸ்டேட் ஹஸ் பீன் டிசெம்பர்டு, இங்கிலீஷ்லேயே பேசுகிறேன், ஸ்டேட்டை கேட்காமே அந்த ஸ்டேட்டை ரெண்டாக பிரித்து யூனியன் டெரிட்டரியாக பிரித்து போட்டதை சுப்ரீம் கோர்ட் ரைட்டுன்னு சொன்னது தவறுன்னு இவங்க சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் சட்டத்தை சுப்ரீம் கோர்ட்லேயே தப்பாக ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குற நேரத்தில் இப்போ வந்து ஒரு போலரைஸ்டாக இருக்கிற சுச்சுவேஷனில் நீங்கள் வந்து யூ கேன் நாட் டிசைட். நான் அதை சொல்லிடுறேன், கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நீங்கள் இதை வந்து ஒரு கோலிஷன் கவர்மெண்ட் இருக்கும்போது யூ கேன் சால்வ் திஸ் ப்ராப்ளம். ரைட், ஒரே நிமிஷம். இப்போ என்னன்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சிட்டிசனுக்கும் ஈக்குவலான ரைட்ஸ் இருக்கு. எல்லாருக்கும் இல்ல தியரிட்டிக்கலா ஈக்குவலான ரைட்ஸ் இருக்கணும். இல்ல நான் சொல்ல வரது என்னன்னா, நம்ம வந்து எல்லாருக்கும் ஈக்குவல் ரெப்ரசன்டேஷனையும் ஈக்குவல் உரிமைகளையும் கண்டிப்பா கொடுக்கணும் இந்தியன் சிட்டிசன்ஸ்க்கு, இல்லையா? இல்ல முடிச்சுக்கிறேன், ஒரே நிமிஷம். ஸோ இப்போ டீலிமிட்டேஷன் இந்த ப்ராப்ளம் எடுக்கும்போது, இப்போ நார்த்ல இருக்கவங்களோட குற்றச்சாட்டு என்னன்னா, சவுத்ல பாப்புலேஷன் கம்மியா இருக்கவங்களுக்கு பட் ப்ரொபோஷனலா அதிகமான எம்பிஸ் கையில வச்சிருக்காங்க. ஸோ எங்களுக்கு நீங்க எங்களோட பாப்புலேஷனுக்கு ஏற்ற மாதிரி 71க்கு முன்னாடி என்ன பாப்புலேஷன் இருக்கோ அதுதானே கொடுத்தோம். நீங்க வந்து ப்ராக்ரஸே பண்ணல. எங்களோட டாக்ஸ் பணத்தை நீங்க வாங்கி சாப்பிடுவீங்க, இங்க வந்து வேலை செய்வீங்க. இதுதான் பெரிய ப்ராப்ளம் ஆச்சு ஸ்ரீலங்காலையும். ஒரு இண்டிவிஜுவல் பிறந்துட்டாங்கன்னா அவனுக்கு ரெப்ரசன்டேஷன் கொடுக்கணும், இல்லையா? அதை கொடுக்குறோம். 1 man 1 vote. நீங்கள் 25 லட்சம் பேர் போட்டு ஒரு எம்பி சூஸ் பண்ணுங்க, நான் 4 லட்சம் பேர் போட்டு ஒரு எம்பி சூஸ் பண்ணுறேன், அவ்வளோதான். எவ்ரி ஓட் நீங்கள் அப்போ கான்ஸ்டியூஷன் எழுதலை. அப்படி இது கான்ஸ்டியூஷன் எழுதலையே, கான்ஸ்டியூஷன் சொல்லியே இவ்வளோ ஓட்டு இருந்தால் தான் ஒரு எம்பின்னு கான்ஸ்டியூஷன் சொல்லி தான் நான் ஒத்துக்கிறேன். ஈக்குவல் ரெப்ரசன்ட் 1 man 1 vote. உனக்கு ஓட்டு போட்டுக்கோ, ஓட்டு போட்டுக்கோ. உன்னை யாரும் ஓட்டு போட வேணாம் நாங்கள். பட் ஆல்ரெடி என்ன ஆகுதுன்னா, சதர்ன் இந்தியா இஸ் அட் தனியாக நான் சொல்ல, இப்போ ராஜன் சொல்லியிருக்காரு, சதர்ன் இந்தியா வந்து ஹைலி டெவலப்ட் ஃபர்ஸ்ட் வேர்ல்டு நேஷன் லெவலில் இருக்கோம் நம்ம. ஆல்ரெடி தெர் இஸ் அ ரிசோர்ஸ் ட்ரான்ஸ்ஃபர், பணம் ட்ரான்ஸ்ஃபர் ஃப்ரம் சவுத் டு நார்த். நம்ம வேலை செஞ்சு நம்ம கட்டுற வரி பணம் இன்றைக்கி நார்த் இந்தியாவுக்கு போகுது. நான் மோர் வரி பணம் கொடுக்குறேன் தென் வாட் ஐ எம் கெட்டிங். இப்போ ரீசெண்டாக வந்த ஃப்ளட்ஸில் சீஃப் முதலமைச்சர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, எங்களுக்கு பணம் வரலன்னு கேட்டால் ஐஎம்டி என்ன சொல்கிறாங்கன்னா, மழை சதர்ன் டிஸ்ட்ரிக்ஸில் மழை பெஞ்சு 15 ஹவர் கழிச்சு தான் அதை ரெட் அலர்ட் கொடுக்குறான். 20 சென்டிமீட்டர்ஸ் ரெயின் பண்ணப்பறம் தான் உங்களுக்கு ரெட் அலர்ட் தெரியுமா? ஏன்னா எல்லாமே குஜராத்தில் தான் நடக்கணுமா? இப்போ குஜராத்தில் வந்து ஒரு மைக்ரான் ஒரு கம்பெனி வந்து மெமரி சிப் அசம்பிள் பண்ணுறாங்க. 16,000 கோடி சப்சிடி கொடுத்துருக்காங்க. எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 16,000 கோடி சப்சிடி கொடுத்துருக்காங்க. ஏன் சதர்ன் ஸ்டேட்டில் கொடுக்கலாமே? ஃபோர்டு ஃபேக்ட்ரி இருக்குது,
2 ஃபேக்ட்ரியில் ஒரு ஃபேக்ட்ரி மூடுறாங்க. அது ஏன் மெட்ராஸ் ஃபேக்ட்ரியை மூடணும்? டோட்டலாக இந்தியாவோட யூனியனில் ஹையர் எஜுகேஷன், ஐஐடி, ஐஐஎம், சென்ட்ரல் யூனிவர்சிட்டி, டீச்சர், ஸ்காலர்ஷிப் எல்லாம் சேர்த்து 45,000 கோடி தான் பட்ஜெட்டு. நீங்கள் 16,000 கோடி ஒருத்தன் சிப்பு அசம்பிள் பண்ணுறவனுக்கு குஜராத்தில் எப்படி கொடுப்பீங்க? என்ன சொல்கிறேன், இப்போ ரீசெண்டாக தங்கம் தென்னரசு அவர்கள் ஒரு டேட்டா முன் வச்சார். நம்ம ₹1 நம்ம டேக்ஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு பே பண்ணோம்னா 29 பைசா நமக்கு வருது. இதே இது யூபி பே பண்ணுறாங்கன்னா சம்வேர் ₹1 பே பண்ணால் ₹2,000 நம்ம வருதுன்ற மாதிரி அவர் சொல்லியிருந்தாரு. இப்போ என்னோட கேள்வி என்னன்னா, நீங்கள் சொன்னீங்க இல்லையா, இவ்வளோ நாள் நாங்கள் சும்மா இருந்தோம், இப்போ நாங்கள் பேச ஆரம்பிச்சிருக்கோம், ஏன்னா இப்போ எங்களோட வாய்ஸ் பறிக்கப்படுது அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. என்னோட கேள்வி என்னன்னா ஒரே நிமிஷம், சவுத் இந்தியன் நிர்மலா சீதாராமன் நேற்று ஒரு பேட்டி கொடுத்துருக்காங்க. ஒரு மினிஸ்டர் பேசுகிற மாதிரியா பேசுகிறாங்க அவங்க? ஸோ இப்போ தமிழ்நாட்டு மக்கள் உங்களோட வாதப்படி 70% டேக்ஸ் மணியை இழந்துக்கிட்டே இருக்காங்கன்னா, இவ்வளோ நாள் இழந்துட்டு இருந்திருக்காங்கன்னா, ஏன் அது ஆக்சுவலாக இங்கே இருக்கக்கூடிய லோக்கல் பார்ட்டிஸாக இருக்கலாம், இங்கே இருக்கக்கூடிய காங்கிரஸ் பார்ட்டியாகவே கூட இருக்கலாம், இது ஏன் இவ்வளோ நாளாக ரைஸ் பண்ணல? இதுக்கு முன்னாடி என்ன நடந்துட்டு இருந்ததுன்னா, இந்த 10 வருஷத்துக்கு முன்னாடி நான் திரும்பி சொல்கிறேன், 91 நோடல் பாயிண்ட். ஏன்னா அப்போ தான் கோயிலேஷன் கவர்மெண்ட்டுங்கிறது 89 தான் இந்தியாவில் பெருசாக வர ஆரம்பிச்சது. சவுத்துக்கு ஒரு பெரிய ரெப்ரசன்டேஷன், ஒரு பிரைம் மினிஸ்டரே சவுத்துலேருந்து 2 பேர் இருந்திருக்காங்க. ஸோ ஐ டென்ட் ஃபீல் தட் ஐ வாஸ் லூசிங் எனிதிங். நான் என் நாடுன்னு நினச்சிட்டு இருந்தேன். ஒரு தேவகவுடாவை பிரைம் மினிஸ்டர் ஆக்கி பார்த்தீங்க, பஞ்சாப்லேருந்து ஒரு குஜராத்தில் பிரைம் மினிஸ்டர் ஆக்கி பார்த்தீங்க, ஒரு நரசிம்மராவ் பிரைம் மினிஸ்டராக இருந்தார், ஒரு சிதம்பரம் யூனியன் மினிஸ்டர் ஆஃப் ஃபைனான்ஸாக இருந்தார் 10 வருஷத்துக்கு. எனக்கு ஒரு ரெப்ரசன்டேஷன் இருந்தது. இன்றைக்கி என்ன பண்ணியிருக்கீங்க? ஜெய்சங்கர் தமிழன்னா உலகம் ஃபுல்லாக அவர் அம்பாசிடராக இருந்துட்டு கடைசி 5 வருஷம் டெல்லியில் இருந்துட்டு எப்போ பரப்பில் அவங்க தமிழங்கிறதுனால அவர் தமிழன் ஆகிட முடியாது. நிர்மலா சீதாராமன் கல்யாணம் போனதுலேருந்து தமிழ்நாடு பக்கம் பாலிடிக்ஸே பண்ணது கிடையாது. எனக்கு என்ன ரெப்ரசன்டேஷன்? எம்பிஸ் ஏறக்குறைய 150 பேரை சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. இது ஒரு பெரிய செட்பேக். இது செட்பேக் இல்லை. நான் என்ன கேட்குறேன்னா, பார்லிமெண்ட்டில் ஒரு செக்யூரிட்டி ப்ரீச் நடந்திருக்கு. உங்கள் எம்பி, ரூலிங் பார்ட்டி எம்பி தான் அவனுக்கு பாஸ் கொடுத்து உள்ளே விட்ருக்கீங்க. அதை ஹோம் மினிஸ்டர் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கணும்னு சொல்கிறதுல என்ன தப்பு இருக்குது? இதே பார்ட்டியில் பார்லிமெண்ட்டில் தகராறு பண்ணுறச்ச இப்போ ஆளும் கட்சியில் இருக்கும்போது ஃபைனான்ஸ் மினிஸ்டராக இருந்த அருண் ஜெய்ட்லி என்ன சொல்கிறாரு, பார்லிமெண்ட்டை டிஸ்டர்ப் பண்ணுறது இஸ் ஆஃப் டெமோக்ராட்டிக் ஆக்ட்னு அவர் தான் சொன்னார். சுஷ்மா ஸ்வராஜும் பேசியிருக்காங்க அதே துணியில் சொல்லியிருக்காங்கல்ல. அப்போ ஏன் இப்போ பெல்ட்டி அடிக்கிறீங்க? ஏன் உனக்கு நீ பண்ணால் நியாயம், நான் பண்ணால் உனக்கு கசக்குதா? யூனியன் கேபினெட்டை ஒரு பிரைம் மினிஸ்டர் இன்ட்ரடியூஸ் பண்ணுறது மரபு, பார்லிமெண்ட் மரபு. அப்போ இந்த கட்சி தகராறு பண்ணிச்சு. இன்னொரு விஷயம் நீங்கள் டீப்பாக பார்த்தீங்கன்னா, இது ஒரு ரிட்டர்ன், ஐ ஆம் ashamed to say this is return of Brahminism. ஒரு அப்பர் கேஸ்ட் கல்ச்சரை பின் வழியாக ரிலிஜன் வழியாக உங்கள் மேலே திணிக்கிறாங்க. எப்படி சொல்கிறீங்க? மோடி பிராமின் இல்லை, ஷா சார், ஷா இஸ் ஜெயின், அப்பர் கேஸ்ட் ஜெயின். இருங்க சார், இருக்கிறது தேவ் சே ஐ கேன் கீப் அ பப்பட் ஆன் டாப். ஓகே, இருக்கிறது இட் இஸ் ரன் பை அ ஃபைனான்ஸ் செக்ரட்டரி, பை இந்தியா இஸ் ரன் பை ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ். ஓகே, 91 ஐஏஎஸ் ஆஃபீஸர். ராகுல் காந்தி சொன்ன மாதிரி 3 பேர் தான் பேக்வர்ட் காஸ்ட்டு. ஓகே, அவன் எவனுமே ஒரு நல்ல பொசிஷனில் இல்லை. நாங்கள் சொல்கிறது தப்புன்னா நீ ஒரு லிஸ்ட்டு பப்ளிஷ் பண்ண, உன் கேபினெட் செக்ரட்டரி பேக்வர்ட் கிளாஸா, உன் ஃபைனான்ஸ் செக்ரட்டரி பேக்வர்ட் கிளாஸா? இது காங்கிரஸ் பீரியடில் வேறு மாதிரி இருந்ததா? எதுக்கும் இல்லைன்னா நாங்கள் பண்ணது தப்பு தானே. ஓகே, பிகாஸ் நீங்கள் என்ன ஆன்டி ரிசர்வேஷன் பேசுகிறீங்க, ரிசர்வேஷன் தவறுங்கிற மாதிரி பேசுகிறீங்க, ரைட்டா? தெர் இஸ் அ கன்சர்டட் எஃபர்ட் சேயிங் தட் ரிசர்வேஷன் தப்புன்னு. நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க? அடுத்தது ஸ்டூடெண்ட் லோனை என்பிஏ பற்றி பேசுகிறீங்க. ஸ்டூடெண்ட் லோன் தான் ரொம்ப மேக்ஸிமம் என்பிஏ ப்ராப்ளம் சொல்லி ஸ்டூடெண்ட் லோனை கொடுக்காம பண்ணிட்டீங்க. நேஷ்னலைஸ் பேங்க்கில் முன்ன கொடுத்த அளவு ஃப்ரீயாக கொடுக்காம போயிட்டீங்க. இப்போ என்ன கார்பரேட்ஸுக்கு தான் நீங்கள் 10 லட்சம் கோடி ரைட் ஆஃப் பண்ணுறது உங்களுக்கு என்பிஏவா தெரியலையா? ரைட் ஆஃப் பண்ணால் நீங்கள் என்ன சொல்கிறீங்க, நாங்கள் வசூல் பண்ணிவிடுவோங்கிறீங்க. நீங்கள் 10 லட்சம் கோடி ரைட் ஆஃப் பண்ணதில் 1 லட்சம் கோடி தானே கலெக்ட் பண்ணியிருக்கீங்கன்னு உங்கள் மினிஸ்டரே பார்லிமெண்ட்டில் சொல்கிறாரு. 150 எம்பிஸை சஸ்பெண்ட் பண்ணுறாங்க. இது சாதாரண விஷயம் இல்லை. மக்களோட ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் அவங்க, மக்களும் பார்த்துட்டு இருக்காங்க. நாங்கள் பண்ணுவோம். ஒரே நிமிஷம் வி டோன்ட் கேர் அப்படின்னு சொல்லிட்டு பிஜேபிக்காரங்க அக்ரெசிவாக இந்த விஷயத்த பண்ணுறாங்க. ஸோ நான் பார்க்கும்போது எனக்கு புரிகிற விஷயம் என்னென்னா, எப்படியும் நாங்கள் எலெக்ஷனில் ஜெயிப்போம், உங்களால் எதுவும் பண்ண முடியாது அப்படின்ற ஒரு ஆட்டிடியூடில் அவங்க பண்ணுறாங்க. ஸோ இப்போ கேள்வி என்னென்னா, அப்போசிஷன் என்ன பண்ண போகிறாங்க? அப்போ நான் திரும்பி உங்களுக்கு என்ன சொல்கிறேன், அப்போசிஷனால் என்ன பண்ண முடியும்? ராகுல்
ராகுல் காந்தி கேட்ட மாதிரி தான் மீடியா அதை பற்றி பேசுகிறாங்களா? நீங்கள் ஏன் ஒன்லி காங்கிரஸ் ஷுட் டூ, அப்போசிஷன் ஷுட் டூ? யூ ஆர் பார்ட் ஆஃப் த மீடியா. எந்த மீடியாவில் அதை கவர் பண்ணாங்க? நேஷ்னல் மீடியாவில் கவர் பண்ணாங்களா? டிபேட் பண்ணாங்களா? பேசுகிறாங்க. நியூஸ் எங்கே பண்ணாங்க? எவ்வளோ டிபேட்டில் வந்திருக்கு? பிரைம் மினிஸ்டர் அன்றைக்கி இருக்கிற வைஸ் பிரசிடெண்ட்டை பற்றி பார்லிமெண்ட்டில் மிமிக் பண்ணதை டிபேட் வச்சிங்களா? சாட்சி மாலிக் ரிட்டையர் ஆகி இது அநியாயம், என்னை மாலஸ் பண்ணவனோட அசிஸ்டண்ட் வந்து ரெஸ்லிங் ஃபெடரேஷன் சீஃப் ஆனது தப்புன்னு சொல்லி ரிட்டையர் ஆகிறத டிபேட் பண்ணுவீங்களா? இல்லை மிமிக்ரி ஆர்டிஸ்ட்டு பண்ணதை டிபேட் பண்ணுவீங்களா நியூஸில்? நம்மளோட we may have had several differences in internal matters, but external affairs, whether it is Vajpayee or whether it is Indira Gandhi or Rajiv Gandhi or Narasimha Rao or Manmohan Singh or Jaswant Singh or Yashwant Sinha, everybody had the same position. ஆனால் இப்போ நீங்கள் பேசுகிறதெல்லாம் கேட்கும்போது கொஞ்சம் ஒரு டிஃபீட்டிஸ்ட் மைண்ட் செட் தெரியுது. இப்போ ஏன் நான் இதை சொல்கிறேன்னா, இப்போ நாங்கள் ஒரு ஸ்ட்ராங்கான அலைன்ஸ் வச்சுருக்கோம், கிரவுண்டில் போய் நாங்கள் ஃபேஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லாமல் நீங்கள் என்ன பண்ண முடியுங்கனாலன்னு கேட்குறீங்க. அப்படி சொல்லலை. ஓகே, நான் என்ன சொல்ல வரேன்னா, உங்களுக்கு பப்ளிக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது, மீடியாவுக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. மீடியா இஸ் நாட் டூயிங் இட்ஸ் ஜாப் ப்ராப்பர்லி அப்படிங்கிறத சுற்றி காட்டுறேன். இந்தியா அலைன்ஸ் பொறுத்தளவில் ஃபஸ்ட்டு ஒவ்வொரு மீட்டிங்கும் நடக்கும்போது ஒரு நல்ல ஒரு மொமெண்டம் பில்ட் ஆச்சு. ஸோ ஸ்ட்ராங்காக எனர்ஜியோடு எல்லாம் ஒர்க் பண்ணாங்க. பட் இப்போ கடைசியாக பார்க்கும்போது இந்த 5 ஸ்டேட் எலெக்ஷன்ஸில் ஒரு செட்பேக் ஒன்று. ரெண்டாவது, இப்போ கடைசியாக நடந்த மீட்டிங்லேயும் பார்த்தோன்னா பிஎம் கேண்டிடேட் யார் அப்படின்ற விஷயத்துலலாம் முரண்கள் வருது. முரண்கேடே கிடையாது. அப்படியா? ஃபஸ்ட்டு தெர் இஸ் நோ முரண்கேட். நான் ஃபஸ்ட்டு ஒன்று சொல்லிடுறேன். மீடியா வந்து டோன்ட் மேக் இட் இன்டு அ பிரசிடென்ஷியல் எலெக்ஷன். இந்தியாஸ் பிக்கஸ்ட் சேஞ்ச் கேம் இன் 1991. Right. Nobody knew that Narasimha Rao is going to be the Prime Minister. Totally agree. Right. In 2004, we didn't know Manmohan Singh is going to be the Prime Minister. Correct. He had the best 10-year economic record. 10 வருஷம் இவரது முடிஞ்சிருச்சு. Correct. So we didn't announce the Prime Minister before. True. So PM candidate does not. History teaches us. நீங்கள் ஹிஸ்ட்ரியோட பெரிய ஸ்டூடெண்ட்டு, history teaches us that Prime Minister candidate does not matter. சார், அது என்னோட கேள்வி. இல்லை நான் சொல்கிறேன். அதனால் பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்டில் முரண்பாடு இருக்குன்னா 2 பேர் சஜஸ்ட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் இப்போ எங்களுக்கு கேண்டிடேட் இல்லைன்றது அனௌன்ஸ் பண்ணிட்டீங்கன்னா பிரச்சனையே இல்லை. வெயிட் பண்ணுங்க. ஆனால் டிபேட் போயிட்டு இருக்காங்க. எலெக்ஷன் 6 யார் டிபேட் பண்ணாங்க? 2 பேர் சஜஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஒருத்தர் அப்போஸ் பண்ணி, யார் அப்போஸ்? நிதிஷ்குமார் வாண்ட்ஸ் டு பி த பிஎம் கேண்டிடேட், அதனால் அப்போஸ் பண்ணியிருக்கிறார். அது முரணே இல்லையே. நிதிஷ்குமார் வந்து என்ன சொல்கிறார்? லெட் அஸ் ஹேவ் அ டிஸ்கஷனுங்கிறாரு. ஓகே. ஸோ தட் இஸ் நாங்கள் தான் லார்ஜஸ்ட் கான்ஸ்டியூவன்ட். இந்த லார்ஜஸ்ட் கான்ஸ்டியூவன்ட் நாங்கள் தான் பேசணும். வி ஆர் ட்ரைங் டு சே இட் இஸ் நாட் எ டைம் ஃபார் தட். ஏன்னா காங்கிரஸோட பொசிஷன் ஆஃப்டர் இந்திரா காந்தி என்ன பீரியட்னா, தி பார்லிமெண்ட்ரி போஸ்ட் பாடி ஹேஸ் டு எலெக்ட் தி பிரைம் மினிஸ்டர். இட் எலெக்டட் மன்மோகன் சிங், ஹி டிட் அ கிரேட் ஜாப். ஹி டிட் அட் நரசிம்ம ராவ், ஹி டிட் அ டீசென்ட் ஜாப். Right? So let the elections get over. Let the results come, then we will decide. You are wanting, நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா, எங்களை வந்து புஷ் பண்ணி எலெக்ஷன் ஹேஸ் டு பி பிட்வீன் கர்கே அண்ட் மோடி. அது மம்தாவோட ஸ்டாண்ட். தட் நீட் நாட் பி த கரெக்ட் ஸ்டாண்ட். தட் நீட் நாட் பி த கரெக்ட் ஸ்டாண்ட். வாட் இஸ் நவ் வெரி இம்பார்ட்டண்ட் அண்ட் த மோஸ்ட் டிஃபிகல்ட்டாக என்ன விஷயம் என்னென்னா, யாருக்கு எவ்வளோ சீட்டுங்கிறது தான் மெயின். That is the most difficult and impactful question, not who is the Prime Minister candidate. அந்த கேள்விக்கான பதிலையும் சொல்லிருங்க. அது ஸ்மூத்தாக முடிஞ்சுன்னு நினைக்கிறீங்களா? எல்லாரையும் அகாமடேட் பண்ண முடியுமா? என்னை பொறுத்தவரை, again this is my personal opinion. And I am not in any party, I am not in any discussion. நீங்கள் டிவியில் பார்க்குற மாதிரி தான் நானும் டிவியில் பார்த்து சொல்கிறேன். என் ஒப்பீனியன் 534 சீட்டு இருக்குது. 350 சீட்டில் டிஃப்ரென்ஸ் வராது. 150 சீட்டு வரும். 150 சீட்டில் ப்ராப்ளம். எங்கே ஒரு பஞ்சாபில் ப்ராப்ளம் வரும். வெஸ்ட் பெங்காலில் வந்து லெஃப்ட்டுக்கும் மம்தாக்கும் ப்ராப்ளம் வரும். எப்படி ஹேண்டில் பண்ண போகிறாங்க? தட் இஸ் அப் டு தெம். பட் இந்த 150 சீட்டில் டிபேட் நிச்சயமாக நடக்கும். ஸோ உங்களோட ஒப்பீனியனில் இப்போ இந்த எல்லா கட்சிகளும் சேர்ந்துடுறாங்கன்னு வச்சுப்போம். பெஸ்ட் கேஸ் சினாரியோ எடுப்போம். எல்லாரும் சேர்ந்துடுறாங்க, சீட் ஷேரிங்கும் ஸ்மூத்தாக நடந்ததுன்னு வச்சுப்போம். அதுக்கப்புறம் ஃபைட்டிங் சான்ஸ் இருக்குன்னு நினைக்கிறீங்களா பிஜேபி எதிராக? இஃப் புல்வாமா மாதிரி இப்போ வந்து சத்யபால் மலிக் வந்து புல்வாமா எப்படி நடந்ததுன்னு டீட்டெயில்டாக சொல்லியிருக்கிறார். இஃப் தே ஆர் நாட் ஏபிள் டு, இஃப் தெர் இஸ் நோ மேஜர் இன்சிடெண்ட்,
They are banking on Ram Temple. And Rahul Gandhi is going to do another Bharat Jodo. Looks like that. In a parliament, Congress working committee, அதை பேசியிருக்காங்க. So he is going to do from east to west or west to east. No route announce பண்ணல. So there is going to be mass mobilization by Congress and India Alliance. They are doing a big event on January 22nd. Right. Ram Mandir. Ram Mandir is a polarizing event. Right. We are doing an event from moving from one state to another. These are two big events that are going to take place. How much vote are we going to take from them in North India will decide. Okay. I don't think South India is going to vote for BJP. அது ரொம்ப clear. Nitish, Lalu, Congress Alliance, how well are they going to do in Bihar? RLD, Congress and SP, if they form an alliance, and whether they are able to get Mayavati in, Mayavati உள்ள வராங்களா இல்லை ஆசாத்னு ஒருத்தர் சந்திரசேகர் ஆசாத்னு ஒருத்தர் இருக்கார், அவர் பார்ட்டி உள்ளே வந்து கன்சாலிடேட் அண்ட் சின்ன சின்ன பார்ட்டிஸ் வந்து வெதர் தேர்ஸ் அ கன்சாலிடேஷன் ஆஃப் ஃபோர்ஸஸ் இன் யூபி. இது ரெண்டு தான் கொஸ்டின். இந்த 120 சீட்டில் என்ன நடக்குது ப்ளஸ் ஜார்க்கண்ட், இந்த 160 170 சீட்டில் என்ன நடக்குதுங்கிறது. இந்த 170 சீட்டில் 130 சீட்டு பிஜேபி ஜெயிச்சதுன்னா தே வில் ஃபார்ம் தி கவர்மெண்ட். அங்கே வந்து we are able to reduce it by 40%, we are able to reduce the seats, then we have more than a fighting chance. ரொம்ப நன்றி சார், உங்கள் பிஸியான டைமில் அருமையான ஒரு பேட்டி கொடுத்து ரொம்ப நன்றி. நன்றி, தேங்க்யூ. Merry Christmas and Happy New Year. Let's the celebration begins at the Chennai Silks. Supreme Mobiles, Apple's authorized reseller, one-stop solution for all your Apple products.